அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் அவசரமான பதிவுங்க. அதே போல் மிகவும் அவசியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன் அடையக்கூடிய வழி இது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் பணம் உங்கள் வீட்டில் என்னாலுமே குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைய நாளில் செய்யும்போது நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமிங்க, வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது. ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கடன் முழுவதும் தீரணும், பண வரவு ஏற்படணும். பண வரவு அதிகமாக உங்களுக்கு கிடைத்தாலே கடன் என்பதே நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்காது. அதனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த 2 எளிய வழிபாடை மட்டும், அதாவது பூஜை விரதம் எதுவுமே கிடையாது, இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மொய் கவர் இருக்குங்க பாருங்கள். நம்ம திருமணத்துக்கெல்லாம் பணம் மொய் வைப்போம்ல, என்வலப், அதாவது சிகப்பு கலரில் இருக்கிற மொய் கவரை வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி சிகப்பு கலரில் தான் இருக்கணும், வேறு எந்த கலர்லேயும் இருக்கக்கூடாது. சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த மொய் கவர் வந்து கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இன்றைக்கி இரவுக்குள்ளே அதை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட 2000 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 200 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, இல்லை 50 ரூபா தான் இருக்குன்னா அதையுமே நீங்கள் வச்சுக்கலாம். 50 ரூபாய் இல்லை 20 ரூபாய் இருந்தாலும் அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். உங்ககிட்ட என்ன தொகை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டு இருந்தால் போதும். அப்படி எடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மட்டும் அந்த நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக எழுதிக்கோங்க. 897 அப்படின்ற இந்த நம்பரை இன்றைய நாளில் நீங்கள் அந்த நோட்டில் எழுதுங்க. ஏதாவது ஒரு ஓரத்தில் சின்னதாக எழுதிக்கோங்க. ரெட் கலர் பென்னு, இல்லைனா வந்து நீங்கள் ப்ளூ கலர் பென்னு, இல்லைனா க்ரீன் கலர் பென்னால் எழுதலாம். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த என்வெலப் இருக்க பாருங்கள், சிகப்பு கலரில் இருக்கிற மொய் கவரில் வச்சு உங்கள் வீட்டில் அரிசிலாம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த அரிசியை ஏதாவது ட்ரம்மில் வச்சுருப்பீங்க, இல்லை பானையில் வச்சுருப்பீங்க, எதில் வச்சுருக்கீங்களோ அந்த அரிசிக்குள்ளே இந்த மொய் கவரை அது வெளியில் தெரியாத அளவுக்கு மூடிடுங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். இப்படி இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது பணம் வந்து உங்கள் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும். அதாவது பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே இருக்காது. நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, அதில் வந்து இரட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கி கொடுக்கும். இந்த நோட்டை நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த அரிசிக்குள்ளேயே எப்பொழுதுமே அது இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய், அதாவது 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 இல்லைனா 200, 500 இதுக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதில் இப்படி எழுதி இன்றைய நாளில் வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கோடி கடனாக இருந்தாலும் நிச்சயமாக கடன் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் ரெட் கலர் பென்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4397644417 4397644417 அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அந்த இலையை திருப்பி உங்களுடைய கடன் எவ்வளவோ, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கடன் இருக்கும் பாருங்கள், அந்த கடனோட தொகையை எழுதிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, மனதார நம்ம சாயப்பாவிடமும் வராகி அன்னையிடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்று எனக்கு இந்த ஒரு கடன் தொகை இருக்குது, இது முழுவதும் எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இலையை இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த இலையை எரிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு 11 நாட்கள் இந்த இலையை டெய்லியுமே இரவு நான் சொன்ன முறையில் எழுதி எரிச்சிட்டே வாங்க. 1 ரூபா கூட கடன் இல்லாத வாழ்க்கை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எரிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் தாராளமாக எரிக்கலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த இலையை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. அந்த அரிசியில் நீங்கள் பணம் வைக்கிறீங்க பாருங்கள், அது மட்டும் சுத்தமாக இருக்கும்போது வைங்க. நான்வெஜ் சாப்பிட்டா வைக்க வேண்டாம், மாதவிடாய் காலத்தில் வைக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்கள், உங்கள் கணவர் இல்லை உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள எழுதி வைக்க சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல ஒரு ரிசல்ட்டை இது கொடுத்தே தீருங்க. மிகவும் அவசர பதிவு, மிகவும் அவசியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். சப்போஸ் இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியாவிட்டால் அடுத்த வர வெள்ளிக்கிழமைன்று இதை நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். நிச்சயமாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுடைய கடன் 1 ரூபா கூட இல்லாமல் இருக்கும். அந்த கடனை அடைக்கக்கூடிய
ஒரு வழியை நிச்சயமாக இது உங்களுக்கு பெற்றுத்தரும். பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.